குடும்பத்தின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ததால் இளைஞரை கட்டி வைத்து தாக்கியிருக்கிறது பெண்ணின் குடும்பம். ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் வழிவகுத்தது எப்படி? காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண் வீட்டார் மின் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கும் பகீர் காட்சிகள் தான் இது. காதலிக்கு கோவிலில் தாலி கட்டிய போட்டோக்களை ஸ்டேட்டஸ் வைத்த ஆத்திரத்தில் ஊரார் முன்னிலையில் இப்படி ஒரு வெறியாட்டத்தை ஆடியிருக்கிறது பெண்ணின் குடும்பம். ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டம் காணுகொள்ளு கிராமத்தை சேர்ந்தவர் சாய்சந்த். இவரும் அதே ஊரை சேர்ந்த சாய் துர்கா என்ற பெண்ணும் கடந்த 8 வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். சாய் துர்கா தற்போது ரமணக்கப்பேட்டையில் போஸ்ட் உமனாக வேலை பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து பெற்றோரிடம் அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் அதற்கு சாய் துர்காவின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை. காரணம், சாய்சந்த் சமீப காலமாக வேலை வெட்டிக்கு செல்லாமல் இருந்துள்ளார். அதுவும் அரசாங்க வேலையில் இருக்கும் மகளை அரசாங்க மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்போம் என கராராக கூறியிருக்கிறார்கள். இதனால் வேறு வழியின்றி காதலர்கள் இருவரும் ஏலூருவில் உள்ள அம்மன் கோவிலில் கடந்த 29ஆம் தேதி அன்று வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பின் பெண் வீட்டாரின் குடும்பத்தால் நிச்சயம் ஆபத்து வரலாம் என அஞ்சியவர்கள் நேரடியாக காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் சாய் துர்காவின் குடும்பத்தினரை காவல் நிலையத்திற்கு அழைத்து புதுமண தம்பதிகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்று அறிவுரை கூறி எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை என நிம்மதி பெருமூச்சு விட்ட இருவரும் திருமணத்தின் போது எடுத்துக்கொண்ட போட்டோக்களையும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் பதிவேற்றியுள்ளனர். அதுதான் மொத்த வில்லங்கத்திற்கும் வழிவகுத்தது. ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த பெண்ணின் குடும்பத்தினர் மாலையும் கழுத்துமாக இருவரையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்ததும் கொதித்து போயிருக்கிறார்கள். உடனே பெண்ணின் பெற்றோர் ஆவேசமடைந்து கணுகொள்ளு கிராமத்திலிருந்து காதல் ஜோடி வசிக்கும் ரமணக்கப்பேட்டைக்கு வந்துள்ளனர். அங்கே சாய்சந்தை பார்த்ததும் கோபம் பீரிட்டு அடித்து துவைத்திருக்கிறார்கள். ஆத்திரமடங்காமல் அவரை தரதரவென இழுத்து சென்று அங்கிருந்த மின்கம்பத்தில் கட்டி வைத்து ஆண் பெண் பேதமின்றி அடித்து தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் சாய்சந்த் நிலை குலைந்து போக மகள் சாய் துர்காவை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளனர். படுகாயமடைந்த சாய்சந்த் இந்த சம்பவம் குறித்து முசுனூரு போலீசில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆனால் போலீசாரின் அஜாக்கிரதை காரணமாகவே புதுமண தம்பதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாக கூறப்படுகிறது. தற்போது குடும்பமே இளைஞரை தாக்கிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. பட்ட பகலில் காதல் திருமணம் செய்த காரணத்தால் வாலிபரை தாக்கி பெண்ணை காரில் கடத்தி சென்ற பெண் வீட்டாரின் செயல் போலீசாரையே மிரள வைத்திருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.